ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மதுரை மாவட்ட பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு எனது மாலை நேரத்து வணக்கம். ஆனால் இப்போ 4-5 நாளாக டெய்லி பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறேன். இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம். அதில் இல்லாத கேள்விகள் இப்போ புதுசாக மத்தியானத்துக்கு கூட ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். வேலூர் பிரேம் அவர்கள் வீட்டு செய்தியில் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த அமைச்சர் பொன்முடி தொடர்பாக எங்கெல்லாம் போராட்டம் எடுக்குதோ அங்கெல்லாம் போராட்டங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டு வருது. அதாவது ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்துறது யாரும் தடுக்க முடியாது. நம்ம இந்தியாவிலே அதிக சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அப்புறம் பத்திரிகை சுதந்திரம், அதோட மிகப்பெரிய சுதந்திரம். இதில் அடக்குமுறை செய்வது என்பது அது கண்டிக்கத்தக்கது. சார், நீங்கள் இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சு பேசுறதா, பொன்முடி விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்திச்சு பேசுற தகவல் வெளியாக இருந்துச்சு. அது சம்பந்தமா எதுவும் சந்திப்பு? இல்லை, அது ரூமர் தான். யாருமே இது இல்லாமல் சும்மா யாரோ ஒரு கிளப்பி விட்டுருக்காங்க. வேற குறிப்பா மாநில சுயாட்சி தொடர்பாக ஏற்கனவே கலைஞர் அவர்கள் 1974 ஒரு குழு போட்டு அதான அறிக்கையெல்லாம் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலைமையில முதலமைச்சரும் இப்போ ஒரு குழு உயர்நிலை குழுவா போட்டிருக்காங்க. இந்த குழு எந்த வகையில இதா இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கலைஞர் 1974 இல்லை, 1969 ஒரு ராஜமன்னார் குழு அறிக்கை போட்டு 71ல் அந்த ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில் முடிஞ்சு போச்சு. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, யோசிக்கப்பட்டது. பிஜேபி ஆட்சி காலத்தில் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. அது பிறகு இவ்வளவு சூழ்நிலைக்கிடையில் இப்போ சுயாட்சி என்கிறது இதில் எல்லா பிரச்சனைகளையும் மறைக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு திட்டமாக ஒவ்வொரு யோசனைகளுக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. சார், இந்த அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள அங்கங்கே பழுதாகி நிற்கிது. அது பொதுமக்களும் நிறைய சிரமப்படுறாங்க. அது இல்லை, பேருந்துகளை பொறுத்த மட்டும் எல்லா பேருந்தும் லாபத்தில் ஓடுதாங்கிறது இப்போ சந்தேகம். நிச்சயமாக நஷ்டத்திலாம் இயங்கும். ஆனால் அதற்கு மாநில அரசு என்னன்னா, அதுக்கு தகுந்தாப்புறம் மானியங்களை கொடுத்து போக்குவரத்தை மேம்படுத்தணும். அதாவது மாநில அரசு எதையுமே மேம்படுத்த முடியாமல், இன்றைக்கு அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. ஆளுநர் இந்த சமீபத்தில் 2 நாள் முன்னாடி அமைச்சர் பொன்முடியோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஒரு கல்லூரியில பேசியிருந்தாரு. ஆனா பேச்சின் இறுதியில பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கே ஜெய்ஸ்ரீராம் மூலம் சொல்லி அவங்களையும் பதில் சொல்லியிருந்தாரு. அது ஒரு கல்லூரியில ஜெய்ஸ்ரீராம் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் சரியா இருக்குமா? அதாவது ஆளுநர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியாது. அதை போட்டு பார்த்துட்டு நான் உங்களை பதில் சொல்றேன். சார், தலித் அட்ராசிட்டிஸ் தமிழ்நாட்டில் முன்னாடி கடந்த ஆட்சியோட அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரஞ்சித் பேசியிருக்காரு. அந்த மாதிரி தான் இருக்கா? திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக அளவில் தலித் அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு முழுமையாக நடவடிக்கை எடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எதிராக யாராவது பேசுனாங்கனாலும் அவங்கள இது ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. இவங்க சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் எது ஒழுங்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கஞ்சா குடிக்கிறாங்க. எல்லாரும்னா நீங்கள் கிராமத்தில் இளைஞர்களுக்கு கஞ்சா குடிக்கிற அளவுக்கு பழக்கி விட்டுருக்கணும். ஆனால் கஞ்சா போதைப் பொருள் எங்கிருந்து வருது, அது ரூட் அவுட் பண்ணுறங்கிற நோக்கம் தமிழக அரசு இல்லை. பாலியல் கொடுமைகள் நடந்துக்கிட்டே இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மாநில அரசினுடைய கடமை. அதை செய்ய தவறிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது இருக்கா? சார், ஒண்ணு நீங்க பலம் வாய்ந்த கூட்டணியா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கதா சொல்றீங்க. ஆனா முக்கிய அதிமுக தலைவர்கள் அதை குறித்து பேசுறதுக்கே ஒரு அச்சப்படுறாங்க. குறிப்பா 15 நாள் கழிச்சு பேசுறேன்னு சொல்றாங்க. ஒரு கூட்டத்துல நிர்வாகிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க, நம்ம பொறுத்துதான் போகணும் அப்படின்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? அவர்களுடைய இந்த கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுக்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப மோசமா இல்லாது. கண்ணீர் வடிக்க இல்ல, பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலையிலேயே அதிமுக நிர்வாகி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அந்த கூட்டணி சம்பந்தமா பேசியிருக்கா. நம்ம பெரிய வித்தியாசமா இருக்கு. நீ எந்த பத்திரிக்கை? நீங்க புதிய தலைமுறை. ஆனா இந்த மாதிரி நான் இன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் பேசிட்டு இருக்கிறோம். எனக்கெல்லாம் சீனியர் அவர். கூட இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும்.
அதிமுகவில் கிளைக்கழக செயலாளர் முதற்கொண்டு எனக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி கதை நீங்க சொல்றதை வந்து என்னால் நம்ப முடியாது. ஏற்கனவே கூட்டணியில இருந்த டிடிவி தினகரன் மற்றும் இந்த பாமக அதெல்லாம் நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. காலையில இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். சார், நெல்லையில வந்து பள்ளி கண்டிக்கிறது வன்மையாக கண்டிக்கிறது நான் போட்டு விட்டுருக்கேன். நிச்சயமா கடுமையான நடவடிக்கை எடுக்கும். பள்ளிக்கூடங்கள்ல காவல்துறை பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்ல பொது இடங்கள்ல எங்கெங்க பிரச்சனை வரும்னு கண்டறிந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். வணக்கம். மதுரை மாவட்ட பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு எனது மாலை நேரத்து வணக்கம். ஆனால் இப்போ 4-5 நாளாக டெய்லி பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறேன். இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம். அதில் இல்லாத கேள்விகள் இப்போ புதுசாக மத்தியானத்து கூட ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வந்து வீட்டு செய்தியில் இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த அமைச்சர் பொன்முடி தொடர்ந்து